பிள்ளைகளை நாங்க வளர்க்குறோம், ஒன்ன வளர்க்குறதுல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் உண்டு. அந்த வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் உம்மம்மாமார்கள் நினைச்சாங்கண்டா, உம்மா வளர்க்காட்டியும் உம்மம்மார்கள் தான் கூடுதலாக பிள்ளையை இறக்கம் காட்டி வளர்க்கிறது இவங்க இருக்காங்க. அப்படி இறக்கம் காட்டாட்டித்தான் சஹாபாக்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, இவர பேர பிள்ளைகள் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள்ல வந்திருக்கிற பிள்ளைகள்ல சின்னவங்களா பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கண்டா, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு நானா தம்பிக்குள்ளால சலாம் சலிக்கிறதில்ல, கூட பிறந்தவங்களுக்குள்ளால சலாம் சலிக்கிறதுக்கு வெக்கம். சலாத்தை வந்து எப்படி வச்சிருக்கிறாங்கடா, அதாவது வீட்டுக்கு வெளியில தான் சலாம், வீட்டுக்கு உள்ள சலாம் இல்லை. அப்ப வீட்டுக்குள்ளால அல்லாட அமைதி தேவையில்லை எங்களுக்கு, வீட்டுக்குள்ளால அல்லாட பரக்கத்து தேவையில்லை எங்களுக்கு, வீட்டுக்குள்ளால அல்லாட ரஹமத்து தேவையில்லை எங்களுக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே போகட்டும், எங்கட வீட்டுக்குள்ளால முசீபத்து இருக்கட்டும். வீட்டுக்கு உள்ள அந்த பிள்ளை வாரதா இருந்தா, அல்லது நம்மட வீடு இல்லாத வேறவங்களோட வீடுகளுக்குள்ள போறதாக இருந்தாலும், பிள்ளைகள் அனுமதி கேட்டு வரணும் போகணும்ன்றதை படிச்சு கொடுக்கணும். சின்ன புள்ள தானே அப்படின்னு நாங்க விட்டுட்டா, என்ன தெரியுமா சின்ன புள்ள வாப்பா, அவன் தெரிஞ்சா வந்தான், இப்படி கதவை தட்டி சலாம் சொல்லி உள்ள வரவாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரணும்னு பழக்கம். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தை உளவியல் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம பல செய்திகளை பார்த்து வந்தோம். அதுல நாங்க பாரபட்சம் காட்டக்கூடாத குழந்தைகளுக்கு மத்தியில் என்ற ஒரு தகவல் பார்த்திருந்தோம். இந்த பாரபட்சம் காட்டுற விஷயத்துல அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ற ஒரு தகவல் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். அந்த விளைவுகள்ல முக்கியமாக கொலையில அந்த பாரபட்சம் காட்டக்கூடிய விளைவுகள் நிற்கும் என்று நாங்க சொல்லியிருந்தோம். அதுல நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நீங்க மீடியாக்கள்ல படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திருகோணமலையில மூதூர் என்ற ஒரு முஸ்லிம் கிராமத்துல ஊர்ல ஒரு 15 வயசு பொம்பளை பிள்ளை தண்ட உம்மம்மாவை அவங்களையும் இன்னொரு அவங்களோட சகோதரியையும் கத்தியால வெட்டி கொண்டிருக்காங்க. வியாழக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை 2 பேரும் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து அவங்க போலீஸால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் எல்லாம் சவுண்டை கொஞ்சம் குறையும், அவங்க விசாரிச்சிருக்கிறாங்க. பிள்ளைய கொண்டு கஸ்டடியில வச்சு கேட்டிருக்காங்க. புள்ள சொன்ன ஒரே காரணம், என் உம்மம்மா என்னோட இரக்கம் இல்லை, உம்மம்மா இரக்கம் காட்டுற இல்லை. அப்படித்தானே சில உம்மமார் வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைய வளர்க்கறது யாருன்னு கேட்டா, பிள்ளைய வளர்க்கறது உம்மம்மா. உம்மா வேலைக்கு போற, உம்மா மிட்வைஃப், உம்மா வேலைக்கு போற, அவ
காலையில போனா அவட டியூட்டி முடிஞ்சு வர லேட் ஆகுற, ஷிஃப்ட் அடிப்படையில போற வார புள்ள கூடுதலாக அவங்களோட உம்மம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்குது. அப்ப எதுக்கு எடுத்தாலும் ஏசுற, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற, எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளைய வந்து தொந்தரவு பண்றேன்னு இந்த பிள்ளை வந்து காலமாக கொலை செய்யற அளவுக்கு பாதிக்கப்படுதுன்றா அந்த பிள்ளையோட உள்ளம் அந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைகளை வந்து கொலைக்காக தண்டிக்க இயலாது, கொலை செஞ்சதுக்காக வேண்டி சிறுவர்களை என்ன செய்யலாதுன்னா தண்டிக்க இயலாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள்ல போட்டு அந்த பிள்ளைகளை உளவியல் ரீதியான பிரச்சனைகளை இல்லாமலாக்கி வெளியே விடுவாங்க. அப்போ ஒரு பிள்ளை கொலை செய்யற அளவுக்கு வருதாக இருந்தால் அந்த பிள்ளையோட மனநிலைமை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும்ன்றத பெற்றாரும் உணர்ந்து கொள்ளணும், சமுதாயமும் உணர்ந்து கொள்ளணும். இப்போ பிள்ளைகளை நாங்க வளர்க்குறோம், ஒன்ன வளர்க்குறதுல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் உண்டு அந்த வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் உம்மம்மாமார்கள் நினைச்சாங்கண்டா. சில உம்மம்மாமார் உம்மாவை விட இறக்கமா வளர்க்குற பிள்ளைகளை, உம்மா வளர்க்காட்டியும் உம்மம்மார்கள் தான் கூடுதலாக பிள்ளையை இறக்கம் காட்டி வளர்க்குறது இவங்க இருக்காங்க. அப்படி இறக்கம் காட்டாட்டித்தான் இந்த பிள்ளைகள் வந்து அத்துமீறி செல்ற ஒரு நிலைமை வரும். ஏண்டா இந்த பிள்ளையே அதுல வாக்கு மூலத்துல செல்லுது, எனக்கு அந்த பிள்ளைக்கு இவங்களால நிம்மதி இல்லை, வீட்டுல சந்தோஷம் இல்லை, எப்ப பாரு இந்த உம்மம்மாவால பிரச்சனை எனக்கு அப்படின்னு மனசு வெறுத்து கொலை செஞ்சதாக அந்த பிள்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குது. நேற்று வெள்ளிக்கிழமை நடந்திருக்கிற சம்பவம் அது. இப்ப அந்த உளவியல் ரீதியான பாதிப்பிட வெளிப்பாடுதான் அதுன்னு பாக்குறோம். இந்த பாரபட்சமும் அதே மாதிரித்தான். அன்பு காட்டப்பட வேண்டிய இடத்துல அன்பு காட்டப்படாட்டி அது அந்த பிள்ளைகள் பாரபட்சத்தை உணரும் போதுதான் இப்படியான சூழ்நிலைகள் வரும்ன்றத நாங்க கவனத்துல வச்சு கொள்ளணும். அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு நாங்க எப்பவுமே அவங்க பருவ வயசு அடைகிறதுக்கு முதலே நாங்க எல்லா விஷயங்கள்லையும் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும், பயிற்சி அளிக்கணும். இப்ப இஸ்லாம் வந்து அவங்கள வணக்க வழிபாடுகள்ல கூடுதலாக பயிற்சி அளிக்கும். வணக்க வழிபாடுகள்ல வந்து பயிற்சி அளிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இஸ்லாம் எல்லாத்தையும் ஒரு டைம் டேபிள் மாதிரி ஷெடியூல் பண்ணி செய்யும். இப்ப நாங்க வந்து உலகத்துல ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொன்றை செய்யணும்னு ஷெடியூல் பண்ணியிருப்போம். ஆஃபீஸ் டைம்ண்டா காலையில இருந்து 8 மணியில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் என்ன செய்யணும்ன்ற ஒரு ஷெடியூல் இருக்கும். ஸ்கூல் என்றால் அந்த 8 மணியில இருந்து 2 மணி வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதிக்கு அவனுக்கு ஒரு ஷெடியூல் டைம் டேபிள் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா நடப்பாங்க, இல்லாட்டி ஒன்றும் ஒழுங்கா நடக்க மாட்டாது. இப்ப இஸ்லாம் என்ன செய்யும்டா, ஒரு மனுஷனை டைமுக்கு டைம் இயங்குறவனா மாத்தணும், ஒழுங்கா இயங்குறவனாக மாத்தணும் என்றதுனால இஸ்லாம் அவனை ஒரு டைம் டேபிளுக்குள்ளதான் அவனை செயல்பட வைக்கும். இஸ்லாத்துல நாம பாருங்க 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்குறான் இல்லையா? 5 நேர தொழுகைன்றது அவனை அந்த டைமுக்கு பழக்கப்படுத்துறது. இந்த வக்துக்கு லுஹருக்கு இதான் டைம் அந்த டைமுக்கு அவன் வரணும், அசருக்கு இதான் டைம் அந்த டைமுக்கு அவன் வரணும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூத்தா. தொழுகை என்றது அதுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்குங்கிறான். மோமீன்களுக்கு உரிய நேரத்துல ஒன் டைம் அவன் தொழணும். அந்த ஒன் டைம்ல வந்து வாரதுதான் செயல்களே சிறந்ததுன்றாங்க ரசூல்லாட்ட வந்து சஹாபாக்கள் கேட்பாங்க, எது யார் ரசூலல்லா அமல்களில் சிறந்ததுன்னு போது ஹஜ்ஜி செய்யறது ஜிஹாது செய்யறது எல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா ரசூல்லா எதை வந்து அந்த சஹாபாக்களுக்கு கைட் பண்றாங்கண்டா, அவன் ஹஜ்ஜி செய்யறதா இருந்தாலும் ஜிஹாது செய்யறதா இருந்தாலும் அதுக்கு அவன் தயார்படுத்தப்படணும். பேசிக் வந்து எப்படி இருக்கணும்டா, டைமுக்கு நீ செயல்படுறவனா இருக்கணும், டைமுக்கு டைம் நீ வந்து உண்ட கடமையை செய்யறவனா இருக்கணும் என்றதுனால ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு செல்லும் போது அந்தந்த நேரத்துல தொழுவுறதுதான் உலகத்திலேயே அமல்கள்ல சிறந்ததுங்கிறாங்க. அப்ப அந்த டைமிங்க்கு மக்களை பழக்கப்படுத்துறது. 11 மாசம் ஒத்தன் வந்து ஷெடியூல் இல்லாம இருந்திருக்கலாம். ஷெடியூல் இல்லாம இருந்தவனை ரமலான் என்ற ஒரு மாசம் ஷெடியூல் பண்ணும். காலையில 4 மணிக்கு எலும்பு, இந்த டைமுக்கு தொழு, இந்த டைம்ல வந்து நோம்ப பிடிச்சி இந்த டைமுக்கு இதை பண்ணாத, அதுக்கு பிறகு நீ வந்து குர்ஆனை ஓது, திக்ரு செய்ய, தான தர்மம் செய்யண்டு அதுக்குள்ள அவனை பழக்கிறது, பயிற்றுவிக்கிறது. இந்த பயிற்றுவிப்புன்றது வந்து தொடர்ந்து அவனுக்கு 30 நாள் கொடுக்கப்படுது. இதுல உளவியல் ரீதியான கருத்து என்னன்னு கேட்டா, சைக்காலஜில ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு தொடர்ந்து 21 நாட்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாரு.
21 days கண்டினியூவா ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தினா அவர் 21 நாட்களுக்கு பிறகு நாங்க அவருக்கு சொல்லாமலே அந்த காரியத்தை அவர் செய்வாரு. அதான் சைக்காலஜி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ரமலான்ல வந்து பாருங்க, இப்ப நாம 4 மணிக்கு எழும்பி சாப்பிடுறோம்டா, 4 மணிக்கு எழும்பி சாப்பிடணும்னு நாங்க வந்து ஆசைப்பட்ட எழும்பி சாப்பிடுறோம். எனக்கு சரியான பசி, எனக்கு அந்த பசியை அடக்க இல்லாத டைம்ல வந்து நான் எழும்பி சாப்பிடுறேன், அப்படி யாரும் இல்லை. அந்த டைமுக்கு எழும்பணும்ன்றது எனக்கு ஆர்டர். அந்த டைம்ல எழும்பி நான் சாப்பிடணும்ன்றது அல்லாஹ்வோட ரசூல் சொல்றாங்க, தஸஹரு சுஹூர், அதாவது சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன சுஹூரி பரக்கா, அதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்குது. சஹர் செய்யறதுல தான் எங்களுக்கு வந்து பரக்கத்து இருக்குன்னு ரசூலா சொல்லுதாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட 12 hour 13 hour எங்களால தாக்கு பிடிக்க இயலும். சஹர் செஞ்சு நாங்க வந்து நம்மளோட உடம்ப ஃபிட்டா வச்சு கொள்ளையிலும், அது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். அதுல வந்து நீங்க அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களோட உடம்பு பலவீனப்படாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் அதுல அருளை வச்சிருக்கிறான். இதை நீங்க செய்யுங்கிறாங்க ரசூலுல்லா. அதுக்கு நாங்க கொடுக்குற பயிற்சி 30 நாள் அல்லது 29 நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுக்கிறோம். இப்ப நாங்க இதை கண்டினியூவா செஞ்சுட்டு வரும்போது அது எங்களோட லைஃப்ல பயிற்சியாக மாறுது. இப்ப இதுக்குள்ளால எங்களுக்கு கிடைச்சிற பயிற்சி என்ன? இந்த ஒரு மாசத்துக்கு இந்த நோன்பு பிடிச்சி இருக்கிற 12 hour 13 hourக்குள்ள எங்களுக்கு கிடைச்சிற பயிற்சி என்னண்டா, நாம ஒரு ஹலாலான விஷயத்தை கூட செய்யாம தவிர்ந்திருப்போம். சாப்பாடு எங்களோட வீட்டுல இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டோம். ஃப்ரிட்ஜ்ல இருக்கும், பல வகை இருக்கும், தண்ணி இருக்கும், ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஆனா சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? எங்களுக்கு அதான் ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்டா, நீ இந்த டைம்ல சாப்பிடப்படாது, இது ஹலாலா இருந்தாலும் நீ இதை தவிர்ந்து கொள்ளணும், இது அல்லாஹ்வோட கட்டளை என்று மனசுல இருக்கிறதுனால. இப்ப எங்களுக்கு நாங்க கல்யாணம் முடிச்சிருந்தா, எங்களுக்கு கணவன் மனைவி இருந்தா, அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிடுவான். அப்ப எங்களோட உணர்வுகளை நாங்க கட்டுப்படுத்தி கொள்றோம். ஏன்னு கேட்டா, எந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளணும்ன்றது அல்லாஹ்வோட கட்டளை. அது ட்ரெயின் பண்ணப்படுது. அந்த ட்ரெயின் பண்ணப்படுற நேரம் அது எங்களோட உணர்வுகளுக்கு பயிற்சி தருது. எங்களுக்கு வந்து ஹலாலான உணவாய் இருந்தாலும் அந்த அந்த சாப்பிடணும் என்ற அந்த உணர்வை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி மற்றவங்களை பத்தி பேசப்படாவாப்பா, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிடப்படாது, நோன்பு பாலாகிரும். பொய் பேசிடப்படாது, நோன்பு பாலாகிரும். அருவருக்கத்தக்க விஷயங்களை பேசக்கூடாது, அல்லாஹ் விரும்ப மாட்டான், நோன்பு பாலாகிரும் என்று நினைச்சு எங்களோட நாவு கட்டுப்படுத்தப்படுது, பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி நாங்க தொடர்ந்து தொடர்ந்து அதை கண்டினியூவா கொடுக்கும் போது நாங்க மற்ற காலங்கள்லையும் ஹராத்தை சாப்பிட போக மாட்டோம். ஹலாலையே தின்னலடா நான், எப்படி ஹராத்தை திம்மேன்னு எங்களோட மனசு அதுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப எங்களோட ஹலாலான கணவன் மனைவியையே நாங்க வந்து அல்லாஹ்வோட கட்டளைக்காக எங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்த நேரம் நாங்க எப்படி தவறான வழிக்கு போவோம், ஹராமான வழிக்கு எப்படி நாங்க எங்களோட உள்ளத்தை அலைய விடுவோம். எங்களோட மனசு, எங்களோட உள்ளம், எங்களோட உணர்வுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து அது கட்டுப்படுத்தப்படுது. இந்த பயிற்சி இருக்கும்போது எந்த ஆணும் பெண்ணும் தவறான வழிக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை. அது பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களோட நாவு எப்படி இந்த ஒரு மாசம் பயிற்றுவிக்கப்பட்டுச்சோ இது மற்ற காலங்களையும் வரணும். இந்த பயிற்சி தான் இஸ்லாம் தரக்கூடிய ஒரு மனிதனை அவனை பரிசுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி. அதான் இறையச்சம்ன்றது. தக்குவான்றது என்னண்டா, இறையச்சம்ன்றது தடுத்ததை தவிர்ந்து வாழ்றது தானே. அல்லாஹ் கட்டளையிட்டதை எடுத்துக்கொண்டு தடுத்ததை தவிர்ந்து கொள்றது. இப்ப இந்த பயிற்சியை வந்து நாங்க என்ன செய்யணும்டா, எங்கட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ஊட்டணும். முதல்ல நாம பயிற்சி எடுத்துக்கணும். நம்ம கிட்ட இல்லாத பயிற்சியை பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க இயலாது. அப்ப நாம இந்த விஷயத்துல கட்டுப்பாடா இருந்துட்டு பிள்ளைய பயிற்றுவிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தி ஞாபகப்படுத்தினேன், ரசூலோட மேல ஏறி விளையாடுற செய்தி. அப்ப ரசூல்லா பள்ளிக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பிள்ளை அதை பார்க்கும் இல்லையா, பார்க்கும். ஓ, நம்மட அப்பா இப்படி தொழுகிறாங்க, நம்மட உம்மா தொழுகிறாங்க, வாப்பா தொழுகிறாங்க. இந்த புள்ள பார்த்துட்டு அதுக்கு தக்பீர் கட்டுறது என்னன்னு தெரியாட்டியும் அந்த பிள்ளை மோடி வந்து இப்படி நிற்கும், பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு கையை கட்டி கொண்டு நிற்கும். அது தக்பீர்ன்றது அதுக்கு தெரியாது. ஆனா அது நம்மளை பார்த்து என்ன செய்யுது, பழகுது. நாம குனிஞ்சா குனியுது, நாம சுஜூதுக்கு போனா அந்த பிள்ளையும் தொப்புண்டு விழுது. இதெல்லாம் அது செய்யும். தொப்புண்டு விழுந்தாலும் எழும்பி ஓடிட்டு வந்து மறாவிலும். இது அந்த சின்ன வயசுலயே அது பெறுகிற பயிற்சி. பார்த்து பார்த்து பழகி கொள்ளும் பிள்ளைகள்.
அப்ப பிள்ளைகளை வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றது வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிற தொழுகைக்கான பயிற்சி. இது ஒன்று. ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புகாரியில வார ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா இரவிட பாதி வரைக்கும் இஷா தொழுகையை பிற்படுத்திடுவாங்க. இரவிட பாதி என்றது வந்து என்னண்டா, இஷா தொழுதுல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் இரவு 3 பகுதிகளாக பிரிப்பாங்க. 8 மணிக்கு முடியுதுண்டா இஷா நேரம். 8 மணியோட நாம தொழுது முடிச்ச பிறகு அதுல இருந்து 4 மணிக்கு வரைக்குள்ள நேரத்தை பார்க்கணும். 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 4 8 மணி நேரம் இருக்குது. இந்த 8 மணி நேரத்தை இல்லாட்டி 9 மணி நேரத்தை நாம 3ஆ பிரிச்சணும். 3ஆ பிரிச்சா முதல் 3 ஹவர் முதல் பகுதி, 2வது 3 ஹவர் நடுப்பகுதி, 3வது 3 ஹவர் வந்து கடைசி பகுதி இரவிட. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா நடு பாதி வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிற்படுத்திடுவாங்க. அப்ப 8 மணிக்கு முடிஞ்ச இஷா 12 மணி வரை ரசூலுல்லாஹ் இஷா தொழல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 8 ஹவர்ல 4 ஹவர் முன்னுக்கு 4 ஹவர் பின்னுக்கு பாதி. இப்ப 8 ஹவர்ன்ற நேரம் இந்த 4 ஹவரை ரசூலுல்லாஹ் பிற்படுத்திட்டாங்கண்டா, சஹாபாக்கள் 8 மணிக்கு வந்திருப்பாங்க வைங்க, 8, 9, 10ன்னு பார்த்து இருக்கிறாங்க. 12 மணி ஆயிட்டு ரசூலுல்லாஹ் வரல, தொழுகைக்கு வரல. ஆனா சஹாபாக்கள் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க ரசூலுல்லாஹ்ட்ட. வந்து சொல்றாங்க, யார் சொல்லலாம், பொம்பளைகளும் சின்ன பிள்ளைகளும் தூங்கிட்டாங்க. பள்ளிவாசலுக்கு அப்ப வந்திருக்கிறாங்க. பொம்பளைகளும் சின்ன பிள்ளைகளும் தூங்கிட்டாங்க யார் சொல்லலாம்னு உடனே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு இருந்து வந்து அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, இந்த பூமியில இருக்கக்கூடியவங்கள உங்களை தவிர வேற யாரும் இந்த தொழுகையை இந்த நேரத்துல தொழல, நீங்க தான் சிறந்தவங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். பெண்களும் சிறுவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பள்ளிக்கு கூட்டிட்டு வரப்பட்டிருக்கிறாங்க. தொழுகைக்கு அவங்களும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து என்ன செய்யும்டா, உம்மாவோட அல்லது வாப்பாவோட வரும்போது அதுவாக தன்னையே பழக்கப்படுத்திக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சின்ன பிள்ளைகளை வந்து ஆர்வம் காட்டி அந்த பிள்ளைகளோட விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்துவாங்க. இன்னும் சில காலங்கள்ல ரசூலுல்லாஹ் இஷா தொழுகை நடத்துவாங்க. இரவு நேரத்துல தொழுகை நடத்துற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொஞ்சம் நீட்டி தொழ விரும்புவாங்க. நீட்டி தொழுவோம் அப்படின்னு நினைச்சிற நேரம் பிள்ளைகள் பின்னால அழுகிற சத்தம் கேட்கும். பிள்ளைகள் அழுந்தானே, உம்மால் கொஞ்ச நேரம் பிள்ளைய பார்க்காட்டி பிள்ளைகள் அழும், அடிச்சு கொள்ளும், கத்தும், பெரட்டும், இதெல்லாம் செய்யும். அப்போ அழுகுற சத்தம் கேட்கும். ரசூலுல்லாஹ் குயிக்கா தொழுது முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நீண்ட நேரம் தொழணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனா பிள்ளைகள் அழுகிற சத்தம் கேட்டதுனால அந்த தாய்மார் சிரமப்படுவாங்க. என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சோன்னு நினைப்பாங்க, யார் அடிச்சதோன்னு நினைப்பாங்க, தொழுகையில கவனம் இல்லாம போகும். அந்த தாய்மார சிரமப்படுத்தப்படாதுன்றதுக்காக நான் அவசரமா முடிச்சுட்டேன்னு மகர சொன்னார். கூட்டிட்டு வர அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அனுமதி வந்து நம்ம எங்கட பள்ளிவாசல்கள்ல அனுமதி கொடுக்கணும். சில பள்ளிகள்ல தொப்பி போட்டுட்டு வராட்டி தொழப்படன்னு போட் போடுற மாதிரி, தயவு செய்து உங்கள் சிறுவர்களை அழைத்து வர வேண்டாம், பள்ளியில போர்டை போட்டு வச்சிருக்கிறார். இனி எப்படி இந்த சின்ன பிள்ளைகள் பள்ளி வாசலுக்கு வந்து தொழுது எத்தனை வயசுலடா அந்த புள்ள பழகுற தொழுகிறதுக்கு? உம்மாவோட வாப்பாவோட வந்து தொழுது பழகாத புள்ள 10 வயசுல 12 வயசுல 15 வயசுல வந்து தொழுவான எதிர்பார்க்கணுமா? அவனுக்கு வரணும், பள்ளியில தொழணும் என்ற உணர்வு ஆல்ரெடி விதைக்கப்பட்டிருக்கணும். அப்ப அதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்கடா, சில பேர் இந்த அதிக பிரசங்கித்தனமான சட்டங்கள் போட்டு, தயவு செய்து உங்கள் குழந்தைகளை பள்ளி வாசலுக்கு அழைத்து வர வேண்டாம், ஏண்டா சூப்பேயுது, பிள்ளை சத்தம் போடுது, விளையாடுது, ஓடி திரியுது. ரசூலுல்லாஹ் காலத்துல அனுமதி தாராளமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எங்கட ஆட்களுக்கு சிரமம் கஷ்டம்ன்றத அந்த செய்தியில பாக்குறேன். அதே மாதிரி பாருங்க, சாயிப் இப்னு யஸீத் அப்படிங்கிற நபித்தோழர் அறிவிக்கிற செய்தி, புகாரியில வார செய்தி 1858 நான் வந்து 7 வயசா இருந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்னைய ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போனாங்கன்றாரு. சின்ன பிள்ளைகளுக்கு ஹஜ்ஜி செய்யலுமா? ஹஜ்ஜிட கடமைகள் சின்ன பிள்ளைகளால செய்யல, அது கஷ்டம். ஆனா சின்ன பிள்ளைகள் எங்கேயாவது கூட்டிட்டு போனா ஆர்வத்தோட வரும். அதுக்கு கஷ்டம் சிரமம்ன்றதெல்லாம் அது பாக்குறது இல்லை. அது எதுக்குண்டாலும் ரெடி, அந்த புள்ள வாரதுக்குன்றதுதான் புள்ளையோட சைக்காலஜி. நாம மேலே ஏறி போகணும், கஷ்டப்படணும்னு நாங்க விரும்புவோம்.
நம்ம புள்ளைய தூக்கிட்டு போகணும்னு நினைச்சா என்ன விட்டு நான் நடந்து வாரேன்னு புள்ள. அதான் புள்ள. நாம பிள்ளைக்கு நடக்கையில கால் வலிக்கும்னு தூக்கிட்டு போக பார்ப்போம். இல்ல நான் நடந்து வாருன்னு அவன் விளையாடி ஓடி ரோட்ல வருவான், எவ்வளவு தூரத்துக்கும் வருவான். இதான் புள்ள. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கண்டா, சாயிப் இப்னு யஸீத் அவங்கள 7 வயசா இருக்கும் போதே ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப சின்ன பிள்ளையில நாங்க ஹஜ்ஜிகளுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த பிள்ளை காபாவை பார்க்கும், மக்காவை பார்க்கும். அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சும். அந்த பிள்ளை அதுக்கு பயிற்றுவிக்கப்படும். மக்காவுல நாங்க செய்யற உம்ராக்கள்ல அந்த பிள்ளையும் அந்த தவாஃப சைய செய்யும். ஹஜ்ஜி காலம் அதுல மேலதிகமான விஷயங்களை செய்யும். எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுற பயிற்சி தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப அதுலயும் நாங்க கவனம் செலுத்தணும்ன்றத பார்க்கலாம். இது கூட்டிட்டு போகணும்ன்றதுனாலதான், பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படணும்ன்றதுனாலதான் ரசூல்லா கூட்டிட்டு போனாங்க. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இது கடமை இல்லை, பெரிய ஆக்கள் போய் வரட்டும் அப்படியெல்லாம் இஸ்லாம் ஊக்குவிக்கல. பெரியவங்களுக்கு கடமை, சின்னவங்களுக்கு பயிற்சி, ட்ரைனிங். அடுத்தது பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிற செய்தி. ஒரு பெண்மணி வாராங்க ரசூல்லாட்ட. அவங்களோட கை குழந்தைய கையில வச்சுட்டு இருக்க பிள்ளைய எப்படி தூக்கி காட்டுறாங்க. தூக்கி இப்படி காட்டியா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜி இருக்கா அப்படின்னு கேட்காங்க. பிள்ளைகளுக்கு ஹஜ்ஜி இருக்குதா? இல்ல. இந்த பிள்ளைக்கும் ஹஜ்ஜி இருக்கா அப்படின்னு கேட்கிற நேரம் ரசூல்லா சொன்னாங்க, ஆமா அதுக்கும் ஹஜ்ஜி இருக்குது, ஆனா அதுல கூலி உனக்கு கிடைச்சும்ண்டாங்க. அதுல கூலி உனக்கு கிடைச்சும். ஏன்னு கேட்டா, நீ ஹஜ்ஜி செய்ய போறதுனால உனக்கு ஒரு கூலி, அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறதுனால அதுக்கும் ஒரு கூலி உனக்கு இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கிறத பாக்குறோம். அப்ப தொழுகைக்கு பயிற்றுவிக்கப்படுறது, இதே மாதிரி ஹஜ்ஜி காலங்கள்ல உம்ரா காலங்கள்ல அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டே பயிற்றுவிக்கிறது, இது எல்லாமே நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உளவியல் ரீதியான மாற்றங்கள். ஏன்னா அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல அந்த உள்ளத்துல அது ஊட்டப்படும் போதுதான் இது நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது, எங்களோட மார்க்கம் இதுக்கு நன்மை தரும், இதை நாங்க அல்லாஹ்வுக்காக செய்யணும் என்ற உணர்வு சிறுசில இருந்தே கொடுக்கப்படும். அதுக்குதான் தொழுகை பயிற்சிகள் கொடுக்கப்படுறது. அடுத்தது பாருங்க, இந்த நோன்பு காலத்துல சின்ன பிள்ளைகளுக்கு நாம நோன்பை பிடிக்க விடுறது இல்லை வீடுகள்ல. உனக்கு என்ன வாப்பா, நீ சின்ன பிள்ளை, நீ பிடிச்சாத, நீ நோன்பு பட்டினியா இருந்துக்க மாட்டாய். எலும்பின உடனே ஒரு டீயை ஊத்தி கொடுக்குற, சாப்பாடு கொடுக்குற. பிள்ளை பட்டினியா இருந்துடப்படாது, பாவம்னு நாங்க பாக்குறோம். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல கடமை இல்லை, ஆனா பயிற்றுவிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல புகாரியில வார செய்தி, ருபை பின்து முஅவித் அப்படிங்கிற அந்த பெண்மணி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு கட்டளை இட்டாங்க. நோன்பை பிடிக்கிறதுக்கு கட்டளையிட்ட நேரம் எங்களோட சிறுவர்களையும் நாங்க என்ன செய்வோம், நோன்பை பிடிக்க வைப்போம். எங்களுக்கு தான் கட்டளை, ஆனா நாங்க என்ன செய்வோம்டா, எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு நோன்பை பிடிச்ச வச்சுவோம் அப்படிங்கிறாங்க. பிடிச்ச வச்சுட்டு என்ன செய்வோம்டா, அவங்களுக்கு அந்த பசி தாகம் வார நேரம் எப்படியுமே சாப்பாடு கேட்பாங்க, அழுவாங்க. அந்த பிள்ளைகள் தண்ணி கேட்கும். இவங்களை கவனத்தை திசை திருப்புறதுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, விளையாட்டு பொருள்களை, பொம்மைகளை செஞ்சு கொடுத்து நாங்க கூட இருந்து விளையாடுவோம். பிள்ளையோட விளையாடும் போது அந்த புள்ள டைம் விளையாட்டுல ஸ்பெண்ட் பண்ணும். விளையாட்டு தான் அதுக்கு முக்கியமாயிருக்கும். அந்த விளையாட்டுல கவனம் திரும்பும் போது பசிய பிள்ளை என்ன செய்யும், உணராது, பசியில கவனம் செலுத்தாது. சும்மா விட்டுட்டு நம்ம ஒரு பக்கத்துல புள்ள ஒரு பக்கத்துல இருந்தா டீயை கேட்கும், பசிக்கு வேண்டும், வேற ஏதாவது கேட்கும், நூடுல்ஸ் தாண்டும், எல்லாத்தையும் கேட்கும். ஆனா பிள்ளையோட விளையாடும் போது அந்த பிள்ளை விளையாட்டிலே கவனம் செலுத்தினா டைம் போறது அந்த பிள்ளைக்கு தெரியாது. அப்படி நாங்க என்ன செய்வோம்டா, பிள்ளைகளோட விளையாடி டைமை பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணி நோன்பு திறக்கிற நேரம், அந்த நேரம் வரும் வரைக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளோட நாங்க அந்த பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறதுக்காக நடந்து கொள்வோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் சாப்பாடு கேட்டு அழும்போது நோன்பு நேரம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நாங்க அவங்களோட நடந்துக்குவோம்ன்றத அந்த ருபை பின்து முஅவித் என்ற தாய் சொல்றாங்க. விளையாட்டு சாமான்களை கொடுத்து விளையாடுறது. ஆனா இன்றைக்கு நம்மட பிள்ளையில நல்ல தெளிவு அந்த விஷயத்துல. விளையாடினாலும் விளையாட்டுலே டீயை கேட்பான். விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே மம்மி டீயை கொண்டாங்கம்மா, அப்ப இடையில கொண்டாந்து கொடுக்கத்தான் வேணும். அவன் அதை விடமாட்டான். கேட்கறதுன்னா பிரச்சனை இல்லை, பயிற்சி தானே. அவன் ஒரு 4 ஹவர் பயிற்சி எடுக்கிறான்டா, நாளைக்கு 5 ஹவர் எடுப்பான். 5 ஹவர் பயிற்சி இருக்கிறவன் 6 ஹவர் எடுப்பான்.
பகல் வரைக்கும் இருப்பான். பகலைக்கு பிறகு தண்ணி கேட்பான், கொடுங்க பிரச்சனை இல்லை, கட்டாயம் இல்லையே. இந்த நாவூர் ஹனீஃபோட ஒரு பாட்டுல படிப்பாரு, ஒரு நகரினிலே 7 வயதுடைய ஏழை அழகன் என்ற ஒரு பாட்டு படிப்பாரு. அது போய் அது கட்டுக்கதை. ஆனா அவங்க அந்த பாட்டு படிச்சு என்ன சொல்ல வராங்கடா, சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்கன்றது சொல்ல வருவாரு. அது கதை கட்டுக்கதை தான். ஆனா அவர் அந்த பாட்டு படிச்சு மக்கள் மத்தியில பெரிய பிரபலமான பாட்டு அது. அந்த 7 வயசுல இருந்து அந்த பிள்ளை உம்மாவோட என்ன செய்யும்னா அதுவே கேட்டு நான் நோன்பு பிடிச்சனும்ண்டு உம்மா சாப்பாடை கொடுத்து உம்மா கொடுத்த சாப்பாடையும் தின்ன மாட்டேன், தண்ணியையும் குடிக்க மாட்டேன்னு அப்படியே அந்த புள்ள மௌத்தா போயிட்டாருன்னு படிச்சு முடிப்பாரு. மௌத்தா போயிடுவான், நோன்பு பிடிச்சிட்டு அல்லாவுக்காக மௌத்தாயிருவான்னு படிப்பாரு. சம்பவம் பில. ஆனா நாங்க மௌத்தாகிற அளவுக்கு நம்மளோட பிள்ளைகளை கொண்டு வரப்படாது, ட்ரைனிங் பண்ணலாம். சரியா? நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம இதுகளை விளையாட்டை காட்டி பொம்மைகளை கொடுத்து காரை கொடுத்து பஸ்ஸை கொடுத்து அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயிற்று விட்டுக்கும் போது அந்த பிள்ளை இடையில தாங்காது என்று நாம கண்டா, தாகம் தான் பிள்ளைக்கு பசிதான் என்றா நாம ஒட்டவா அந்த பிள்ளைய இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடணும். இதையும் கவனத்துல வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, இப்ப நாங்க இந்த பிள்ளைகளோட விஷயத்துல பிள்ளைகளுக்கு எதுக்கும் நாங்க முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களோட விஷயங்கள்ல பிள்ளைகள் எதுலையுமே விளையாடினா நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைச்சோம், எங்களை முற்படுத்தணும்னு நினைச்சோம். சாப்பாடு தின்னும் போது எங்களுக்கு முதல் தரணும், அவர் பிஸ்கெட்டை உடைச்சா கையில ஒன்று தந்துட்டு தான் உமா மற்ற வேலை பார்க்கணும்னு நினைச்சோம். இப்படி எல்லாத்துலயும் பிள்ளைகள் தனக்கு முன்னுரிமை தரப்படணும்ன்றத விரும்புவாங்க. அதான் சின்ன பிள்ளைகளுடைய இயல்பு. அப்படி எதிர்பார்த்தா அந்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஆனா நாங்க என்ன தெரியுமா செய்யற, ஒரு விருந்துக்கு ஆக்களை கூப்பிட்டு சமைச்சு வச்சோம்டா பெரிய ஆக்களுக்கு தான் முதல் கொடுக்குற. நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு திண்டுக்கலாம் வச்சிருப்போம் நாங்க அப்படின்ட்டு பெரியவங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அவங்களை கவனிக்கணும்ன்றதுக்காக. ஆனா அந்த வேலையை ரசூலா செய்ய மாட்டாங்க. சின்ன பிள்ளையோட உள்ளம்ன்றது அவங்க எதையும் அவசரமா ஆசைப்படுவாங்க, கேட்பாங்க. அப்படி கேட்கிற நேரம் அதை நாங்க கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லா கிட்ட முழுசா பழுத்து கனிஞ்ச பேரிச்சம்பழங்கள் கொண்டாடுவாங்க. நல்லா கனிஞ்சி போன பேரிச்சம்பழங்களை கொண்டாந்து ரசூலுல்லாட்ட கொடுப்பாங்க சஹாபாக்கள். அதை ரசூலுல்லா எடுத்து பள்ளியில வச்சுட்டு துவா செய்வாங்க, யா அல்லாஹ் எங்கட இந்த ஊர்ல இந்த ஆக்களுக்கு பரக்கத்து செய், இவங்களுக்கு இதை மாதிரி இன்னும் பல மடங்கு நீ இவங்களோட இந்த விவசாயத்துல அபிவிருத்தியை செய் அப்படின்னுவாங்க. இப்படி நாங்க 2 கையை சேர்த்து தள்ளினா ஒரு சா, இப்படி 4 முறை அள்ளி போட்டோம்னா ஒரு முத்துன்றது. இப்படி 1 அள்ளினா முத்துன்றது, இப்படி 4 முறை அள்ளி போட்டோம்னா ஒரு சான்றது. அப்ப 2.5 கிலோ மாதிரி அது வரும். இப்ப 4 முறை அள்ளி போடுறது சா, 1 முறை அள்ளுறது முத்து. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க ஒரு கைப்பிடி கொண்டாந்தும் கொடுப்பாங்க, இப்படி நிறைய அள்ளி கொண்டாந்தும் கொடுப்பாங்க, கொலையா வெட்டி கொண்டாந்தும் கொடுப்பாங்க. கொடுத்த ரசூலுல்லாஹ் அந்த பள்ளிவாசல்ல நிறைய பேரிச்சம்பழங்கள் வந்துடும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்க தந்த சாலையும் முத்துலையும் நீ பல மடங்கு பரக்கத்தை கொடு, அவங்களோட இந்த விவசாயத்துல நீ எங்களோட ஊர்ல ஏராளமான பரக்கத்தை தாராளமா கொடு யா அல்லாஹ்னு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். அதாலதானே இன்றைக்கும் உலக நாடுகளுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் கொடுக்குறான் அவன். சவுதியில இருந்து, கட்டார்ல இருந்து, துபாயில இருந்து ஏன் பேரிச்சம்பழம் கொடுக்கலுமா இருக்கண்டா, ரசூலுல்லாஹ்வோட துவா தான். அல்லாஹ் அந்த அளவு அதுல பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். பேரித்த மரத்தை பார்த்தீங்கன்னா இந்த மரத்திலேயாடா இவ்வளவு காய் காய்ச்சதுன்னு பார்ப்பீங்க, அப்படி இருக்கும் அந்த மரம். ஆனா கொலையா காய்ச்சி தொங்கும். அப்படி அல்லாஹ் பரக்கத்தை செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த மரங்கள்ல. அல்லாஹ்வோட ரசூல் இந்த பரக்கத்தை தான்னு கேட்டாங்க. செஞ்சுட்டு ரசூலா என்ன செய்வாங்கண்டா, அங்க சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, சஹாபாக்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, இவர பேர பிள்ளைகள் இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள்ல வந்திருக்கிற பிள்ளைகள்ல சின்னவங்களா பார்த்து ரசூலா என்ன செய்வாங்கண்டா, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு முதலாவது கொடுத்துருவாங்க. பெரியவங்களுக்கும் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ், பெரியவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க, தர்மமாக கொடுப்பாங்க. அல்லாஹ்வோட ரசூல் முதலாவது முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்கண்டா, பேரிச்சம்பழம் ஒன்றை எடுத்து தின்றதுக்கு பிள்ளையோட மனசு ஆசைப்படும். ஏதாவது ஒரு சாப்பாடு வந்தா எங்களுக்கு தரமாட்டாங்களான்னு அந்த புள்ள பார்த்துட்டு இருக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அதான் பிள்ளைகளுடைய உணர்வை மதிக்கிறது. பிள்ளைகளுடைய உணர்வை முதலாவது மதிக்கணும்ன்றதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தாராங்க. பிள்ளைகள் ஆசைப்படும்ன்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்.
அது எங்களுக்கும் தெரியும். அதை வந்து இன்னொருத்தர் பாடம் நடத்த தேவையில்லை. ஆனா நாங்க அதுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி யோசிச்சா உம்மா பாப்பாவே சில நேரங்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, நீ இரி, உனக்கு தந்து கேளு, நீ வீட்டை தானே இருக்கிறாய், மிஞ்சிறதெல்லாம் நீ தானே தினப்பறாய் அப்படின்னு பிள்ளைய வந்து அந்த விஷயத்துல ஒதுக்கிடுறது. ஒதுக்கின அந்த புள்ள வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படும். அடே பாரு, நம்மளை ஒதுக்கி விட்டாங்க, ஒரு டொபியை தரல, ஒரு சொக்கலேட்டை தரல, ஒரு சாப்பாடு வந்து ஒரு வாழைப்பழத்தை தரல, ஒரு எப்பளை தரல, இப்படி கவலைப்படும். அப்படி செய்யப்படா. நாங்க இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்றோமா, நம்மளோட பிள்ளைகள் இருக்குதா, நம்மளோட நிக்குதா, எப்பளை வெட்டும்போது இந்தாங்கம்மா நீங்க தின்னுங்க வருதுண்ட, நீங்க எங்களுக்கு முதல் நோம்ப தரங்கன்றனும். அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். பிள்ளட கையில ஒரு ஒரேஞ்ச கொடுத்து நீங்க எங்களுக்கு முதல் நோம்பு திறந்துருங்கன்றனும். இப்படி பிள்ளைகளை எதிர்பார்க்கிற நேரம் அந்த எதிர்பார்ப்புக்கு முதல் அவங்களோட உணர்வை மதிச்சனும். நாங்க கொடுத்து பழத்தனம். சின்ன பிள்ளைகள் எப்பவுமே அப்படித்தான் இருப்பாங்க என்றது ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இதுல இருந்து கற்றுத்தாராங்கன்றதை நாங்க பார்க்கலாம். இது முஸ்லிம்ல 2660வது செய்தியில பார்க்கிறோம். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க முதலாவது சலாம் சொல்லி பழகணும். நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவோம் அப்படின்னா அது ஆகப்பெரிய நன்மை. நிறைய உமா அப்பமார் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றதில்ல, அவங்க பெரிய ஆக்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்ற. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லணும். சின்ன பிள்ளைகளுக்கு சலாம்ன்றது என்ன? சலாம்ன்றது என்ன? நாங்க பொதுவா நாங்க சொல்றோம்னா அது ஒரு கிரீட்டிங்ஸ் இல்லையா, ஒரு சும்மா நாங்க ஒருத்தருக்கு வந்து சொல்ற ஒரு விஷ் பண்ற மாதிரி. ஆனா அது விஷ் இல்லை, கிரீட்டிங்ஸ் இல்லை, அது வந்து துவா. சலாம் எங்கட மார்க்கத்துல துவா. எப்படிப்பட்ட துவாண்டா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி அமைதி உண்டாகட்டும், வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைச்சட்டும், வபரகாத்துஹு, அவனுடைய அருள் வளங்கள் உங்களுக்கு கிடைச்சட்டும். இது எல்லா நேரத்திலையும் எல்லாருக்குமே செய்யலாம். ஒரு பிள்ளைக்கு அடிக்கடி நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லேலும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லேலும். உள்ளத்தால நொந்து போனவனுக்கும் அது ஆறுதல், உள்ளத்தால நொந்து போய் கவலைப்பட்டு கிடக்கிற எல்லாருக்கும் அது ஒரு வாழ்த்து செய்தி, ஒரு பிரார்த்தனை. அதே நேரம் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க செய்யற ஆகப்பெரிய பிரார்த்தனை. சின்ன பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வோட சாந்தி சமாதானத்தை கொடுக்க சொல்றோம். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு நீ உண்ட சமாதானத்தை, உண்ட அமைதியை குடியா அல்லாஹ், உண்ட அருளை குடியா அல்லாஹ், உண்ட பரக்கத்துக்களை குடியா அல்லான்னு கேட்கிறோம். அது ஏன் எங்கட பிள்ளைக்கு கேட்கலாது? நாங்க பெத்த பிள்ளைக்கு அதை கேட்கலாதா அல்லாஹ் கிட்ட? அல்லாஹ் உங்களுக்கு இதையெல்லாம் தரட்டும் மகன் என்று சொல்றது வந்து அது ஆகப்பெரிய துவாவை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க செய்யறோம். நாங்க ஸ்பெஷலா துவா கேட்கறது வேற. ஆனா நாம வந்து துவா ஸ்பெஷலா கேட்கறத விட எங்களை அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நாங்க எங்கட பிள்ளைய பார்க்கும் போதெல்லாம் இந்த துவாவை செய்யும் போது ஒருவேளை அதை அல்லாஹ் ஏத்துக்கிட்டா, நாங்க சபிக்க கூடாதுன்னு சொன்னதானே ஒரு கட்டத்துல, பிள்ளைகளை வந்து சபிக்க கூடாது. ஏண்டா சாபம்ன்றது அல்லாஹ் ஏத்துக்கொண்டா புள்ள பாலா போயிடும். அதுக்கு பதிலா நாங்க துவா செய்யும் போது அல்லாஹ் ஏத்துக்கிட்டா புள்ள பரக்கத்தா என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில முன்னேறிடும். அதான் துவா, அதான் சலாம்ன்றது. அப்ப சலாத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாவே ஆரம்பிப்பாங்க. நான் பெரிய டேய் சலாத்தை சொல்றா அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்ல. பெரிய ஆக்கள் போனா சின்ன பிள்ளைதான் அஸ்ஸலாமு அலைக்கும் உணர்வுன்னு பாக்குறேன். ரசூலுல்லா போய் அவங்களே சலாத்தை சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. நாங்க போறோமா சின்ன பிள்ளைகளோட இரக்கம் காட்டணும். அந்த பிள்ளைகளோட மேல இருக்கிற இரக்கத்தை நாங்க சலாத்தின் மூலமா வெளிப்படுத்தலும். அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்கள கூப்பிட்டு இரக்கமா பேசலும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லேலும். இது அல்லாஹ்வோட ரசூலோட முன்மாதிரி. பெரியவங்க சின்னவங்களோட நடந்து கொள்ளணும்ன்ற முன்மாதிரி. உம்மா வாப்பாவே சலாம் சொல்லாத நேரம் மற்றவங்க எங்கட பிள்ளைக்காக துவா செய்வாங்களா? தாய் தகப்பன் முதலாவது தண்ட பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஆகப்பெரிய ஒரு கடமைன்னு கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சலாம் சொல்ல வைக்கம். ஓய் இங்க வாங்கன்ற, உங்களைத்தான்ன்ற. அப்ப இவங்க கோல் போட்டா கூட என்ன சொல்லுங்க, இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? கோலை போட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி அவங்க ஒரு ஸ்வீட் நேம் ஒன்று வச்சிருப்பாங்களா, அவங்களுக்குண்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அவங்க கூப்பிட்டு கொள்றதுக்கு ஹபீபிடுவாங்க, ஸ்வீட் ஹார்ட்டும்பாங்க. நீ என்னத்த வேணும்னாலும் வச்சுக்க, நீ கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்க. ஆனா முதலாவது என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்.
அவங்கள்ட்ட அவங்களுக்காக துவா செய்யுங்க. அப்படின்னா பொண்டாட்டிக்கு துவா செய்ய வைக்கும், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு துவா செய்ய வைக்கும். என்னடி சரி சரி வை, அவ்வளவுதான். இனி எப்படி பிள்ளைக்கு இந்த உமா அப்பா வந்து துவா செய்யற? பிள்ளைக்கு துவா செய்யறன்னா பொண்டாட்டியும் புருஷனும் நல்லா இருக்கணுமே. அப்ப பொண்டாட்டியும் புருஷனும் தங்களுக்குள்ளால இதை பழக்காம பிள்ளைகிட்ட எப்படி பழகும்? இது நாங்க பழக்கப்படுத்தி கொள்ளணும். நாங்க எங்களோட வீட்டுக்குள்ள போகும்போது ஏன் இஸ்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகுது, அது அனுமதியாக இருந்தாலும் முதலாவது அந்த துவாவோட தான் நாங்க உள்ள போகணும். அனுமதி, அது அனுமதி கேட்கணும்ன்றது உண்டு. அடுத்தது துவா செஞ்சுட்டு போங்க. அவங்க துவா செஞ்சு அதுக்கு ரிப்ளை தந்தாங்கன்னா உள்ள போங்க. அப்ப இஸ்லாம் வந்து எதையுமே வீணாக சொல்லலை எங்களுக்கு. அதுல ஏதோ ஒரு நன்மை நமக்கு இருக்குன்றதுனாலதான் எங்களுக்கு நாம அப்ப சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறத சின்ன பிள்ளை பழகி கொள்ளும். ஒருத்தரை சந்திக்கும் போது சலாம் சொல்லணும், அது நாங்க ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் நன்மை கூட அப்படின்றதெல்லாம் படிச்சு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சலாத்தை கொண்டு உங்களில் யார் முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ரசூல் அப்படித்தானே சொன்னாங்க, உங்களில் யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அப்ப சிறந்தவர்களாக உம்மா வாப்பாக்கு இருக்க விருப்பம் இல்லை. புள்ள போனா அங்க ஹசரத்துக்குத்தான் சலாம் சொல்லணும், டீச்சருக்கும் சேருக்கும் தான் சலாம் சொல்லணும். உம்மா வாப்பாவுக்கு புள்ள வந்து சலாம் சொல்லாது. உம்மா வாப்பாக்கு எந்த புள்ளையாவது சலாம் சொல்லி பார்த்துருக்கமா? பழக்கப்பட்ட 2-3 பிள்ளையை தவிர வேற யாரும் பிள்ளைகள் உம்மா வாப்பாவுக்கு சலாம் சொல்றதில்ல. பிள்ளைகள் உம்மாக்கு துவா செய்யறதும் இல்லை, வாப்பாக்கு துவா செய்யறதும் இல்லை, வாப்பா உம்மா பிள்ளைகளுக்கு செய்யறதும் இல்லை. இது சலாம் ஒரு வார்த்தை தான். ஆனா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளோ விஷயங்களை இஸ்லாம் வச்சிருக்குது. அப்ப நாங்க இதை கவனத்துல கொள்ளணும். இதுல சாபித் அல் புனானி ரஹ்மஹுல்லா அவங்க அறிவிக்கிற செய்தி புகாரியில 6247வது செய்தியில பார்க்கலாம். ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு வந்து சின்ன பிள்ளைகளை வந்து கடந்து போற நேரம் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாவோட 10 வருஷ காலம் இருந்தவங்க. அவங்க பெரியவங்களாக ஆனதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, சின்னவங்க விளையாடிட்டு இருக்கிற ஒரு இடத்தால போறாங்க. போகும்போது அவங்களுக்கு சலாம் சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் செய்வாங்க. எப்படி? அல்லாஹ்வோட ரசூல் சின்ன பிள்ளையில கடந்து போனாங்கன்னா ரசூலுல்லாஹ் தான் முதல் சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சலாத்தை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் போவாங்க. அதான் ரசூலுல்லாஹ்வோட சுன்னா. அப்ப நான் யாரை கடந்து போனாலும் சலாம் சொல்லலாம். சலாம் ஒரு பிரார்த்தனை தான். பெரியவங்களை கடந்து போனாலும் சொல்லலாம், சின்னவங்களை கடந்து போனாலும். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க வந்து சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படாது என்றது இல்லையே, அவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லணும்ன்றது இல்லையே, நாங்களே பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறது தான் இது. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவங்க அந்த 10 வருஷ பயிற்சியை அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க. அல்லாஹ்வோட ரசூலோட இருந்த 10 வருஷத்துல ரசூலுல்லாஹ் பார்த்ததுனாலதானே ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தாங்கன்னு தானே இந்த பிள்ளை அப்படி நடந்துச்சு. அனஸ் ரலியல்லாஹு அவங்க சலாத்தை சொல்லிட்டு சொன்ன ரீசனே என்னண்டா, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்வாங்கம்பாங்க. அவ சின்னதுல இருந்து பழக்கும் போது எங்கட வாப்பாவும் இப்படி போகும்போது சின்னவங்களை கண்டா சலாம் சொல்லிட்டு போவாங்கன்ற ஒரு புள்ள சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்க உம்மா எங்க இப்படி யாரையாவது கடந்து போனா எங்கட உம்மா சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த புள்ள செல்லுமாக இருந்தா அந்த பிள்ளைய அப்ப அந்த தாய் எப்படி பயிற்று வச்சிருப்பாங்க. அதான் நன்மை. அப்படித்தான் நாங்க என்ன சொன்னா, இப்போ இதுல வந்து கூட பிறந்தவங்க தாத்தா தம்பி சலாம் சொல்லிக்கிறல்ல, நானா தம்பிக்குள்ளால சலாம் சொல்லிக்கிறல்ல, கூட பிறந்தவங்களுக்குள்ளால சலாம் சொல்லிக்கிறதுக்கு வெக்கம். சலாத்தை வந்து எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா, அதாவது வீட்டுக்கு வெளியில தான் சலாம், வீட்டுக்கு உள்ள சலாம் இல்லை. அப்ப வீட்டுக்குள்ளால அல்லாஹ்வோட அமைதி தேவையில்லை எங்களுக்கு, வீட்டுக்குள்ளால அல்லாஹ்வோட பரக்கத்து தேவையில்லை எங்களுக்கு, வீட்டுக்குள்ளால அல்லாஹ்வோட ரஹ்மத்து தேவையில்லை எங்களுக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே போகட்டும், எங்கட வீட்டுக்குள்ளால முசீபத்து இருக்கட்டும். இப்படியா நாங்க விரும்புற இல்ல. அப்ப நாங்க எங்கட குடும்ப விவகாரங்கள்ல இதை வந்து பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கணும்ன்றத கவனத்துல வைக்கணும். அப்ப சலாம் சொல்றது வந்து ஒரு பிரார்த்தனை. அடுத்தது வந்து அதுதான் ஆக சிறந்த நல்ல பண்பாடுன்றது ரசூலுல்லாஹ் சொல்லித் தராங்க. அடுத்தது சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே அப்படின்ட்டு பிள்ளைகளை வந்து அவங்களோட இஷ்டத்துல விட்டுறப்படாது. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியில வந்து வீட்டுக்கு உள்ள அந்த பிள்ளை வாரதா இருந்தா அல்லது நம்மட வீடு இல்லாத வேறவங்களோட வீடுகளுக்குள்ள போறதாக இருந்தாலும் பிள்ளைகள் அனுமதி கேட்டு வரணும் போகணும்ன்றதை படிச்சு கொடுக்கணும். சின்ன பிள்ளை தானே அப்படின்னு நாங்க விட்டுட்டா, என்ன தெரியுமா, சின்ன பிள்ளை வாப்பா, அவன் தெரிஞ்சா வந்தான்,
இப்படி கதவை தட்டி சலாம் சொல்லி உள்ள வரவாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் வரணும்னு பழக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை நீங்க படிச்சு கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இது அனுமதி கேட்டு நீங்க உள்ள போகணும்ன்றது அல்லாஹ் குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்றார். 24வது அத்தியாயம் 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்ற நேரம், நீங்க உங்களோட வீடுகள்லையோ அல்லது உங்களோட வீடு அல்லாத மற்றவங்களோட வீடுகள்லையோ நீங்க உள்ள நுழையிற நேரம் நீங்க என்ன செய்யணும்டா, அவங்கள்ட்ட அனுமதி எடுத்துத்தான் உள்ள போகணும் என்று அல்லாஹ் சொல்றான். அனுமதி தரலையா நீங்க அவங்களோட வீடுகளுக்குள்ள போகப்படாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதினக்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் உலும மின்கும் ஸலாஸ மர்ராத். உங்கள பருவ வயசை அடையாதவங்களும் உங்களோட அந்த அடிமைகளாக இருப்பாங்க அவங்களோட காலத்துல. இன்றைக்கு நம்மளோட காலத்துல அடிமைகள் இல்லை. அந்த அடிமைகளும் உங்களோட வீட்டுக்குள்ளால இருக்கிற பருவ வயசு அடையாதவங்களும், பருவ வயசு அடைஞ்சவங்கண்டா கூட நியாயம் அவர் பெரிய ஆள் எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். அல்லாஹ் சொல்றதே பருவ வயசு அடையாதவங்களும் ஃபஜ்ருக்கு முதலும் மின் கபிலி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முதலும் வஹீன தலஊன சியாபக்கும் மினல் லஹீரி வமின் பாதி சலாத்தில் இசா, லுஹருடைய அந்த நேரத்துல சூடு காரணமாக நீங்க ஆடைகளை தளர்த்தி இருப்பீங்களே அந்த நேரங்கள்லையும் இஷாவுக்கு பிறகும் அவங்க உங்களோட ரூமுக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வாரதா இருந்தா அனுமதி எடுத்துத்தான் வரணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அனுமதி எடுத்து அனுமதி கேட்டு வரட்டும். இது சலாச ஔராத்தில்லக்கும், இந்த 3 நேரமும் உங்களோட வீடுகளுக்குள்ளால் அவங்க வாரதுக்கு அனுமதி கேட்கணும். என்ன காரணம்னு கேட்டா, இது உங்களுக்கான அந்தரங்க நேரங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபஜ்ருக்கு ஒருத்தர் ரூமுக்குள்ள திடீர்னு வந்துட்டாரண்டா அவங்க எந்த நிலையில உறங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் இந்த இஸ்காஃப் போட்டு வருதா கட்டி ஆடையெல்லாம் சும்மா அப்படி போட்டுக்கொண்டு எல்லாம் அவுரத்தெல்லாம் மறைச்சி கொண்டு தூங்குற நேரம் மாதிரி. ஒரு மனுஷன் தூக்கம்ன்றது மரணம், சிறு மரணம். தூக்கத்துல என்ன ஆடை எங்க இருக்கும், அவன் எப்படி தூங்குவான்னு தெரியாது. அப்ப கணவன் மனைவி தூங்குறாங்கன்னு அவங்களுக்குள்ள அந்தரங்கம் இல்லை. ஒரு பிள்ளையோ அல்லது பருவ வயசு அடைஞ்சவங்களோ அடையாதவங்களோ யாரோ உள்ள வரணும்டா முதல்ல தட்டி அனுமதி கேட்கணும். கேட்காட்டி என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். லுஹருக்கு பிறகு நீங்க உங்களோட ரூமுக்குள்ள ஒருத்தர் அனுமதிக்கிறதா இருந்தா, நீங்க சூடு காரணமாக வெயில் காரணமாக புழுக்கந்தானே வேர்வதானே எங்களுக்கு தாங்கியலான்னு ஆடைகளை நாங்க தளர்த்தி வச்சிருக்க வேண்டிய ஒரு நிலையாக அது இருந்திருக்கும். இந்த அரபிகளுடைய காலத்துல, இந்த அரபிகளுடைய நாடுகள்ல, இந்த வெளிநாடுகள்ல, சவுதியில, மக்கா மதீனா அந்த மாதிரி கட்டார் குவைத் இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் நம்மட நாட்டுல மாதிரி சூடு இல்லை. அங்க அடிக்கிற வெயிலுக்கு வெளியே முகத்தை போட்டோம்னா பத்தி போயிடுவோம். அப்படி அடிக்கும் வெயில், வெளியே இறங்கி நடமாட இல்லாத அளவுக்கு சூடு இருக்கும். அப்ப அந்த காலத்துல வீடுகள் எல்லாம் குடிசைகள் தான், மண் வீடுகள், குடிசைகள். ஏசி இருந்துச்சா, ஃபேன் இருந்துச்சா? இல்லை. அப்ப அவங்களோட வீடுகளுக்குள்ள அவங்க என்ன செய்வாங்கண்டா, ஆடைகளை கொஞ்சம் தளர்த்தி அந்த போட்டிருக்கிற ஹபாயாகள் ஃபர்தாகள் எல்லாம் தளர்த்திட்டு சாதாரணமா நாம இப்படி சொல்லுவோம், ஒரு நைட்டியை போட்டுக்கொண்டு இருப்பாங்கன்னு வைங்களே. இப்ப வீடுகள்ல பொதுவாக பெண்கள் வீட்டுல உடுக்கிற ஆடையை தான் உடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி தளர்த்தப்பட்ட ஆடைகளை உடுத்துக்கொண்டு அவங்க இருக்கிற நேரம் ஒரு புள்ள திடீர்னு உள்ள போயிட்டா அல்லாஹ் சொல்றான், அவங்க உங்களோட அந்தரங்க உறுப்புகளை காணுவாங்க, பார்க்க சான்ஸ் இருக்குது. அதனால நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்த பிறகுதான் அவங்க உள்ள வரணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்க உங்களை மறைச்சி கொள்றதுக்கு ரெடி ஆகி கொள்ளுவீங்க. இப்படி ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. அதுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு உள்ள வாரதா இருந்தா, பொதுவா இரவு நேரங்கள்ல அவங்க வீடுகளுக்குள்ள இருக்கும்போது இஷாவுக்கு பிறகு உள்ள வாரண்டா, ஒரு பிள்ளை திடீர்னு வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி பெட்ல இருக்கிறாங்க, பிள்ளை திடீர்னு அனுமதி இல்லாம உள்ள வந்தா அந்த பிள்ளையும் ஒரு பார்க்க கூடாத காட்சியை பார்த்தோ அல்லது அந்த தாயும் தகப்பனும் ஒரு அந்தரங்கமான விஷயத்துல ஈடுபடும் போதோ, இது பிள்ளை திடீர்னு காணும் போது அந்த பிள்ளை நாளைக்கு அதனால பாதிக்கப்படும். என்ன செய்யும், இது என்ன, இப்படி ஏன் நடந்துச்சு இப்படின்ற அந்த உள்ளத்துல அது பதியப்படும் போது அது தப்பான வழிக்கு பிள்ளையை கொண்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கும்.
அனுமதி பிள்ளைக்கு கொடுத்து தான் புள்ள கூட உள்ள வரணும். எங்களோட புள்ள தானே அப்படின்னு நாங்க ஒரு நாளும் பிள்ளையோட விஷயத்துல என்ன செய்யப்படாது, அசட்டைத்தனமா இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை ஒரு 10 வயசு அடைஞ்சா படுக்கையை பிரிச்சிருங்க. நாங்க ரசூலுல்லாஹ் 10 வயசு அடைதா பிள்ளைய படுக்கையில இருந்து தாய் தகப்பம் பிரிச்சிடணும். ஆம்பளை பிள்ளை வேறையாத்தான் தூங்கணும், பொம்பளை பிள்ளை வேறையாத்தான் தூங்கணும், உம்மா பாப்பா வேறையாத்தான் தூங்கணும். எல்லாரும் ஒரு பெட்ல படுத்துக்கொண்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை உம்மா பாப்பா எல்லாம் ஒரே பெட்ல படுத்துக்கொண்டு இருக்கப்படாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கண்டிப்பான கட்டளைன்றதை நாம கவனத்துல வச்சுக்கொள்ளணும். இது குர்ஆன்ல கட்டளை. அப்ப இதுல பருவ வயசு அடையாத பிள்ளைகளை பத்தியே இப்படி பேசுதா இருந்தா, பருவ வயசுக்கு வந்த பிள்ளைகளை பத்தி நாங்க சட்டம் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு ஒட்டோவா இந்த சட்டம் இருக்குது. பருவ வயசு அடையாத சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் யாருக்கு அனுமதின்னு அல்லாஹ் சொல்றாருண்டா, உங்களோட அந்தரங்க விஷயங்களை அறியாதவங்களாக அவங்க இருக்கணும். 2 வயசு 3 வயசு பிள்ளைக்கு இந்த அந்தரங்கம்ன்றது என்னன்னு தெரியாது. இதை அறியாதவங்களாக இருக்கணும். அல்லது பெண்கள் மீது நாட்டம் இல்லாத வயசு போன முதிர்ந்தவங்களாக அவங்க இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வயசு போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெண்கள் மீது ஆசையோ துனியா மேல ஆசையோ எந்த நாட்டமும் இல்லாத ஒரு வயசுல அவங்க இருக்கணும். இப்படி இருந்தாலே ஒழிய பெண்களே பெண்களுக்குள்ள அவுரத்தை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. பெண்கள் கூட ஒரு போர்வைக்க ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் தூங்காதீங்க நாங்க ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. அப்படி தூங்கினா 3வது சைத்தான் அங்க இருப்பான்னு நாங்க ரசூலுல்லாஹ். கண்டிப்பா உங்களை வழி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஆணும் ஆணும் ஒரு பெண்ணும் பெண்ணும் கூட ஒரு போர்வைக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்கடா. ஒரு ஆணும் ஆணும் இருக்கிற இடத்துல அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஆம்பளை தானே அவன் பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சுவார். இவரு எல்லாம் பொம்பளை தானே, பொம்பளைக்கு தெரியாத விஷயமாண்டு இன்னொரு பொம்பளை நினைச்சு வாண்டா. இது தப்புன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆம்பளை பொம்பளைன்றதல்ல, அவங்களையும் அந்த மாதிரி சிந்தனையானவங்க இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இல்லையா இந்த லெஸ்பியன்ன்றது, ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் முடிச்சு கொள்றது, இதெல்லாம் இந்த கேடு கெட்டதனம் தான். ஆக மோசமான சிந்தனை போக்குள்ளவங்க தான் இவங்க. ஒரு பாலின ஈர்ப்பு, ஒரே பாலினம், பொம்பளை பொம்பளையை விரும்புற, அவளோட அவட அந்தரங்கங்களை ரசிச்சு அவங்களோட குடும்பம் நடத்த விரும்புறது. ஆக கெட்ட மோசமான துனியாவில் இருக்கிற மக்கள் தான் இவங்க. அப்ப இது ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்குமே இருக்குமா இருந்தா, அப்போ ஒரு ஆணையோ பெண்ணையோ நாங்க உள்ள அனுமதிக்கிறதா இருந்தா அதுக்கு பெர்மிஷன் வேணும். இஸ்லாம் எவ்வளவு அழகா ஒழுங்க சொல்லி தருது பாருங்க. இந்த பெர்மிஷனை உங்களோட பிள்ளைக்கு நீங்க பழக்கணும் என்றது இஸ்லாம். அனுமதி கேட்டு பழகணும். பிள்ளை நம்மட வீட்டுக்குள்ளார அனுமதி கேட்காம வார மாதிரி இன்னொருத்தர் வீட்டுக்கு திடீர்னு கதவை திறந்துட்டு போனா கன்னத்துல போட்டு புள்ள வளர்த்துருக்கானு, எரும மாட்டை வளர்த்து வச்சிருக்கிறானு பாருங்க. இப்படியாடா புள்ள வளர்க்கிறேன்பா. அவன்ட புள்ள அவன்ட வீட்டுக்கு அப்படி பழக்கப்பட்டிருக்காது. ஆனா நம்மட புள்ள அந்த வீட்டுக்கு போனா இப்படி ஏசுவான். சரி, அப்ப நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு எப்பவும் இந்த ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும். நாங்களும் அப்படித்தான் இருக்கணும். எங்களோட புள்ள ரூம்ல இருக்கானா கதவை தட்டி சலாத்தை சொல்லி வரவா மகன் கதவை துறங்க போகணும். இதுதான் ஒழுங்கு. யாருக்கும் யாரு அந்தரங்க விஷயங்களுக்குள்ளேயும் உள்நுழைய அனுமதி கிடையாது, போகவே கூடாது. அதனையும் அல்லாஹ்வோட ரசூலும் அல்லாஹ்வும் நமக்கு கற்றுத்தாராங்க. இதை கவனத்துல வச்சுக்கொள்ளணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு இந்த கல்வி பயிற்சி கற்றுத்தரணும் அப்படின்றத இஸ்லாம் சொல்லுது. ஏன்னு கேட்டா படிச்சு கொடுக்கணும்ன்றது கல்வின்றது இந்த உலகத்துல மிக சிறப்பான ஒரு விஷயம். இன்றைக்கு உலகமே கல்வியில தான் தங்கி இருக்குது. படிப்பு இல்லாட்டி அவனை எந்த ஒன்றுக்கும் கணக்கெடுக்கிற. இன்னைக்கு ஒரு தொழில் துறவு செய்ய போகிறாது, படிக்காட்டி சமுதாயம் மதிக்காது, படிக்காட்டி இன்னைக்கு அவனுக்கு சம்பாதிச்சு வாழ இல்லாதுன்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆரம்ப காலத்துல எல்லாம் படிச்சாட்டி கூட 10 புள்ள குட்டியை பெத்து போட்டுட்டு கூலி வேலை செஞ்சு திண்டு குடிச்சிட்டு வாழ்ந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு புள்ளைய பெத்து போட்டு வளர்க்கிறதே கொஸ்டின் மார்க், கேள்விக்குறி. வாடகை கொடுக்கணும், சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு சாப்பிட கொடுக்கணும், கரண்ட் வீல் தண்ணி வீல் கட்டணும், ஈவன் தின்னணும் குடிச்சணும், உடுபுடவை எடுத்து கொடுக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், இல்லாட்டி டீச்சர்ஸ் ஃபீஸ் கட்டணும். இப்படி ஒன்று கொண்டு அவன் பார்த்தானுண்டா அவன்கிட்ட ஏதோ ஒரு பிசினஸ் ஆச்சும் கையில இருக்கணும், இல்லையா படிச்சிருக்கணும். படிப்பு உலகத்துல எங்க போனாலும் கை கொடுக்கும். ஒரு நாளும் படிச்சவன் தோத்து போறல.
படிக்காத முட்டாளா நாங்க வளர்ந்துட்டோமா, எந்த பெரிய இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு இடம் இல்லை, ரோட்டை கூட்டுருவான், பாத்ரூமை கழுவுன்றுவான். படிப்பு எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகாது, கண்ணியத்தை தரும். படிப்புக்கு ஒரு மரியாதை உலகத்துல எல்லா காலத்திலையும் இருக்கும். படிச்சவங்களுக்கு மரியாதை இருக்குது. அதை அல்லாவே கொடுத்த சிறப்புங்கிறான். தாலிக ஃபதுலுல்லாஹி யுக்திஹி மையஸா வமை யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு இந்த அறிவு, ஞானம், கல்வி கொடுக்கப்படுவதோ அவர் நிறைய நன்மைகளை அடைந்து கொள்வார், நிறைய நன்மைகளை அவர் அடைஞ்சிக்குவார். அப்ப படிப்பு நன்மைகளை தரும்ன்றதுதான் அர்த்தம். கல்வி என்றது எங்களுக்கு பல விஷயங்கள், கல்வி என்ற ஒரு விஷயம் தனியான ஒரு கடல், அதுல நிறைய விஷயங்கள் ஒரு மனுஷன் படிச்சு கொள்ளும் போது அந்த மனுஷன் அதனால உலகத்துல நன்மையைத்தான் அடைவான், நன்மையை தரும். ராலிக ஃபதுலுல்லாஹி யுக்திஹி மையஸா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமுன வல்லதீன லா யஅலமுன். படிச்சவங்களும் படிக்காதவங்களும் சமனா? இப்போ உங்களுக்கு ஆங்கில மொழி தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க ஆங்கிலத்துல பேசினா நான் வெப்பே தான், என்னன்னு விளங்காட்டி நான் என்ன பேசலும். இன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் பேசுவார் சில கூட்டங்கள்ல, அவ இங்கிலீஷ்ல ஒண்ணு கேட்பான், இவர் இன்னும் என்னத்தையும் ஒண்ணு பதில சொல்லிட்டு இருப்பாரு. இன்னும் அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா நாட்டுடைய ஜனாதிபதி எப்படியோ வந்துட்டான் அந்த ஆள், நம்ம குறை சொல்றதுக்கு சொல்லல, அந்த உதாரணம் எடுத்துக்காட்டினா உலகமே பார்க்கிற மாதிரிக்கு அந்த ஆளோட சிச்சுவேஷன் இருக்கும். அவனுக்கு படிப்பறிவு இல்லை, பலைய வச்சு வந்தவங்க தான் இவங்க. அந்த கேள்வி கேட்டா அது என்ன கேள்வி கேட்கிறான்ன்றது விளங்காது. இங்கிலீஷ்ல நம்ம முன்னாள் ஜனாதிபதிகள் சில பேரும் இருந்தாங்க நம்ம நாட்டுல. அவங்கள்ட்ட ஒரு பிரஸ் மீட்டிங்ல ஒருத்தர் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்பாரு, அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான், நல்லா விளங்குற மாதிரி கேட்டுட்டே இருப்பான். கேட்டுட்டு என்ன சொன்னான்னு கேட்பான். இதான் நிலைமை. அப்ப என்னண்டா, படிப்பறிவு கண்ணியத்தை தரும், மரியாதையை தரும், ஒசத்தி. அது அவ பக்கத்துல படிச்சவன் இருந்ததுனால சரி, பிரஸ் மீட்டிங்ல இவன் தப்பிச்சான், இவனே இவன் பாஷையில சொல்லி பதில சொல்லி தப்பிச்சு கொண்டான். ஆனா யாரும் இல்லாட்டி என்ன நிலைமை, பிரசிடென்ட் நிலைமை என்ன ஆகும், அப்படியே புஷ்ஷுண்டு கீழே இறங்கிடும். இப்படிப்பட்டவனையாட நாட்டுல ஆளை வச்சிருக்காங்க, அப்ப நல்ல திறமைத்தான் இவர் ஆளுவார் நாட்டை அப்படின்னு கணக்கெடுப்பாங்க. அப்ப கல்வின்றது எப்பவுமே ஒரு வசத்திய, ஒரு மரியாதைய, கண்ணியத்தை சமுதாயத்துல தரும். அது அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், படிச்சவங்களும் படிக்காதவங்களும் ஒரு நாளும் சமன் இல்லை. இந்த வெளிச்சமும் இருட்டும் சமனா? நிழலும் வெயிலும் சமனா? இல்லை. வெயில் நிழலுக்கு ஒரு நாளும் சமனாகிறல்ல. இந்த மாதிரி தான் படிச்சவனும் படிக்காதவனும் ஒரு நாளும் சமன் இல்லை. படிச்சவன் படிச்சவன் தான், படிக்காதவன் கீழே தான். அது அல்லாஹ் கொடுத்த வசதி தாழ்த்தி. கல்வியால அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு உயர்வையும் தாழ்வையும் கொடுப்பான். ஆனா அந்த கல்வி பிரயோசனம் உள்ள, இரையச்சம் உள்ள கல்வியா இருந்தா தான் வசதி. நான் படிச்சுட்டேன், நான் டாக்டர், நான் என்ஜினியர், நான் எம்பின்றதுனால அவருக்கு வசதி கிடைச்சிடாது. இன்னைக்கு பாராளுமன்றத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், படிச்சு டாக்டராகி வந்தவங்க எல்லாம் எப்படி நடப்பாங்க. நாகரீகம் தெரியும், சபை நாகரீகம், சபை ஒழுங்கு தெரியாட்டி அவன் என்னத்தை படிச்சாலும் நாளைக்கு வெளியே இருக்கிறவன் காரி மூஞ்சில போவான். படிச்சுட்டு போய் பேசுற வேச்ச பாடுறாய் வேணுமா. பண்பாடுன்றது படிப்போட இருக்க வேண்டிய அம்சம்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒழுக்கம். அந்த பண்பாடு இல்லாத கல்வி பிரயோசனமற்ற கல்வி. ஆனா இன்னைக்கு உலகத்துல நிறைய மக்கள் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ்ல பிஹெச்டி எம்பிபிஎஸ் முடிச்சவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய உலகத்து படிப்பை படிச்ச சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஆன்மீக ரீதியான பண்பாடு இருக்காது. ஆன்மீக ரீதியான கல்வியோட எந்த கல்வி இந்த உலக கல்வி கொடுக்கப்படலையோ அது ஒன்றுக்கும் உதவாத பிரயோசனமற்ற கல்வி. டாக்டர்ஸ் மாதிரி என்னத்தை படிச்சு வசக்க போனாலும் உருவாக்கணும். மாற்று கருத்தில் நம்மட சமுதாயத்துக்கு டாக்டர் தேவை, என்ஜினியர் தேவை, சயின்டிஸ்ட் தேவை, எல்லாரும் தேவை. கல்வியை இஸ்லாம் என்ன சொல்லுது? முதலாவது படின்னு தான் சொல்லுது. இக்ரா, நீ படி, படிச்சணும் இஸ்லாம் சொல்லுது. எதை படிச்சணும் சொல்லுதுண்டா, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பிஹெச்டி, அதுக்கு மேல இப்படி போன்னு சொல்லல, படைச்ச ரப்ப முதலாவது படின்னுது. ஆன்மீகம் தேவை. அதனால ரசூலுல்லாஹ் எப்பவும் துஆ செய்யற நேரம் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு பிரயோசனமான கல்வியை தா.
பிரயோசனமான கல்வி, பயனுள்ள கல்வியை தாண்டி கேட்பாங்க. இது உலகத்துக்கு பயன் தரும், எங்களுக்கு மறுமைக்கு பயன் தராது. எங்களுக்கு எது உலகத்துக்கும் மறுமைக்கும் பயன் தருமோ அந்த கல்வி தான் பிரயோசனமான கல்வி. இதைத்தான் நாங்க நம்மளோட பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கணும். இப்ப நாங்க படிச்ச கல்வி எங்களுக்கு துனியாவுக்கு மட்டும் காசு சம்பாதிக்க உதவுமெண்டா உலகத்தோட முடிஞ்சிடும். இவர் சம்பாதிச்சது எல்லாம் கொண்டு போறார் அமௌத்தான பிறகு, ஒன்றையும் யாரும் கொண்டு வரலையே. பெரிய உலகத்திலேயே ஐன்ஸ்டீன் அளவுக்கு ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான். அப்ப உலகத்துல ஃபேமஸான ஒரு விஞ்ஞானி, அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் அறிவை கொண்டு உலகத்துக்குத்தான் சம்பாதிக்கலும் இல்லையா? அதனால அது கபருக்கு வராதே, அந்த அறிவு ஆகிராவுக்கு வரமாட்டாதே. அப்ப எது பயனுள்ள கல்வின்றதை நாம சாய்ஸ் பண்ணணும். எங்கட பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, அலிஃபா ஓத போன்று சொல்றமோ இல்லையோ, ஏபிசிடிய படிடான்றது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் உலகத்துக்கு கல்வி தேவை. என் புள்ள சிங்கள மொழியை படிச்சணும், ஆங்கில மொழியை படிச்சணும் என்று நாங்க நினைக்கிறோம். ABCDEFG படிச்சதுனால A 10 நன்மை, B 10 நன்மை, C 10 நன்மை எல்லாம் ஒரு நாளும் தாரல. அத அரபு நாங்க படிச்சு குர்ஆன் மொழியை படிச்சு குர்ஆனை எங்களோட ஆன்மீக ரீதியாக நாங்க ஓதும் போது எங்களுக்கு அது ஒரு மொழி அறிவு ஒரு பக்கம், கல்வி இன்னொன்று, அது எங்களுக்கு நன்மை. எங்களுக்கு ரெண்டு உலகத்துக்கும் பயன் தருகுது. அப்ப கல்வின்றது எப்பவுமே நாங்க ஒரு விஷயத்தை தெளிவா மனசுல வச்சுக்கணும். ஆன்மீக கல்வி வேற, உலகத்து கல்வி வேற என்று நாங்க பிரிச்ச மாதிரி இஸ்லாம் பிரிச்சல. இஸ்லாம் ஒரு நாளும் பிரிச்சல. இஸ்லாம் என்ன கேக்குது? இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? வானம், இந்த வானம் எப்படிடா இந்த தூண் இல்லாம நிக்குதுன்னு நீங்க நினைச்சு பார்க்கலையாடா? இந்த பில்டிங்ல இந்த ஸ்லப் இந்த தூண் இல்லாட்டி நிக்குமா? எந்த தூணும் போடல, ஒரு ஸ்லப்பை நிப்பாட்டி நம்ம மனுஷனுக்கான இயலாது. ஆனா அல்லாஹ் அவ்வளவு பெரிய வானத்தை எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப ஹுலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பார்க்கலையா, சிந்திக்கலையா? எப்படி அல்லாஹ் ஒட்டகம் படைக்கப்பட்டுச்சு? இப்படி நீட்ட கழுத்து இருக்கும், முதுகுல இப்படி ஒரு திமிழ் இருக்கும், நீட்ட கால் நாள் இருக்கும், வயிறு தொங்கும், அது பாலைவனத்துல போகும். இவ்வளவு தானியா அல்லாஹ்? அப்படியா? அது உருவம். ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான்டா, அந்த ஒட்டகத்துக்குள்ள ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிச்சு தானே, அது பாலைவன கப்பல் என்றார். கடல்ல கப்பல் போற மாதிரி பாலைவனத்து கப்பல். அது ஏண்டா, அது ஒரு நாளைக்கு தண்ணி குடிச்சா 6 மாசத்துக்கு தண்ணி தேவையில்லை, அதுக்கு தண்ணி தேவைப்படாது. நமக்கு பாலைவனத்துல ஒரு டைம் தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் பயணம் போக இயலுமா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப ஹுலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டுச்சுன்னு நீங்க யோசிக்க வேணாமா? அப்ப அதை பத்தி ஆய்வு செய்ய சொல்றான் அல்லாஹ். அதை ஆய்வு செய்ய சொன்னா அல்லாட இந்த வசனத்தை இவன் இன்னும் நம்புவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் என்ன? வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்குன்னு நீங்க பார்க்கலையா? அதாவது எந்த தூண்களும் இல்லாம உயர்த்தப்பட்டிருக்கே நீங்க பார்க்கலையா? வஇலல் அர்தி, இந்த பூமியை நீங்க பார்க்கலையா? கைஃப சுத்திஹத், எப்படி இது இப்படி விரிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலையா? எங்களுக்கு விரிச்சு வைக்கப்பட்ட மாதிரி தானே இருக்கு, ஆனா பூமி எப்படி இருக்கு? உருண்டை. இன்னைக்கு லோக்க போல கொண்டு மேசையில வச்சிருப்பான், எல்லா இடத்துலயும் இருக்கும், இப்படி போல சுத்திட்டு தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு எப்படி பூமி விளங்குது? நாங்க இப்படி உருண்டு பிறண்டா இருக்கிறோம் இல்ல, நாங்க இப்படித்தான் இருக்கிறோம் சமதர. ஆனா பூமி உருண்டை, பூமி சுத்துது, உருண்டை. அல்லாஹ் கேட்கிறான், இப்படியான பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்குன்னு நீ பார்க்கலையா? அது எப்படி அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சுத்துற பூமி, உருண்டு போற பூமியை எப்படி நாங்க சுத்தாம இருக்கிறோம்? சுத்திக்கிட்டே தானே இருக்கு பூமி. சூரியனை பூமி சுத்தினாத்தான் என்னவாகும்? இரவு பகல் மாறி மாறி வரும். பூமி தன்னைத்தானே சுழல்கிறது ஒன்று இருக்குது, சூரியனை பூமி சுத்துறது ஒன்று இருக்குது. தன்னைத்தானே பூமி சுத்தி வந்தா இரவு பகல் வரும், சூரியனை இரவு அந்த பூமி சுத்தி வந்தா வருஷம் வரும். மாசம் 12, ஒரு வருஷம் 365 நாள் சுத்தி வரும்போதுதான் பூமி ஒரு வருஷத்தை அடையும். அதே 24 hours சுத்துறது ஒரு நாள் என்றோம் நாங்க. அப்ப பூமி ஒரு பக்கம் வெளிச்சமாயிருக்குது, ஒரு பக்கம் இருட்டாயிருக்குது. வெளிச்சமானது அப்படி வரும்போது இந்த பக்கம் வெளிச்சம் இருட்டாகுது,
இருட்டு வெளிச்சமாகுது. ரப்புல் மஸ்ரிகைனி வல் மக்ரிபைன், இரண்டு கிழக்குகளுக்கும் இரண்டு மேற்குகளுக்கும் உரிய அதிபதி அவனிடம் அல்லாஹ் சொல்றார். இரண்டு கிழக்கு இரண்டு மேற்குன்றது அர்த்தம் விளங்குதா? எப்படி ஆகுது? இந்த பக்கம் பூமி இருக்கும் போது இதுக்கு இந்த பக்கத்துக்கு இது கிழக்கு, இந்த பக்கத்துக்கு கிழக்கு இல்ல, இது திரும்பி ரொட்டேஷன் வரும்போது இந்த பக்கத்துக்கு இப்ப இது கிழக்கு. ரெண்டு கிழக்குக்கும் ரெண்டு மேற்கிற்கும் ரப்பு அவனிடம் அல்லாஹ் சொல்றான். சுழல வச்சது நான்டான்றான் அல்லாஹ். இந்த அறிவை படியுங்கன்றான் அல்லாஹ். எப்படி சுழலுது, எப்படி சமதரை ஆகிச்சுது அப்படின்றான் அல்லாஹ். அப்ப இதெல்லாம் நாங்க சிந்திக்கணும். அல்லாஹ் வானத்துக்கு மேல கண்ணுக்கு தலைக்கு மேல இருக்கிற விஷயங்களை காட்டுறான். நீங்க வசமா இதாத்தில் ஹுபுக், பல பாதைகளை கொண்ட வானம் இருக்குது அப்படிங்கிறான். அதன் மீது சத்தியமாகன்றான். வானத்துல என்ன காப்பட் ரோட்டா போட்டு வச்சிருக்கான்? வானத்துல ரோட் இருக்குதா? ஆனா பிளைட் போகுது, பறவைகள் பறக்குது, அந்த ரோட்ல தான் அது பறக்குது. அல்லாஹ் அதை எவ்வளவு அழகா சொல்றான்டா, வானத்திற்கு பல பாதைகளை நாங்க உண்டாக்கி இருக்கிறோம் என்றார். பல பாதைகளை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக. ஆனா எங்கட கண்ணுக்கு விளங்கல்ல. ஆனா இன்னைக்கு அறிவியல் அதை கண்டுபிடிச்சிருக்கு. அதனாலதான் ஒரு விமானம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சரியா அந்த இலக்க போய் அடையுது. நாங்க இலங்கையிலிருந்து சவுதிக்கு போறதுக்கு, இலங்கையிலிருந்து சவுதிக்கு எப்படியும் போகலாமா பறந்து? இயலாது. அது கண்டுபிடிக்கிறான். இங்க இருந்து எந்த வழியில போனா அந்த நாட்டை அடையலும், இங்க இருந்து அமெரிக்காவுக்கு எந்த வழியில போனா அந்த நாட்டை, அது ரோட், அந்த ரோட்டை நான் தாண்டா வச்சிருக்கிறேன்றான் அல்லாஹ். இதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். அப்ப குர்ஆன் ஒரு அறிவியல் புத்தகம், அதை படிக்கிறது தான் கல்வி. அதே மாதிரி அல்லாஹ் எல்லா அத்தாட்சிகளையும் உலகத்துல படைச்சிட்டு, நீங்க இந்த வானத்தை பாருங்க, அதுக்கு மேல உள்ளதை பாருங்க, உங்களோட தலைக்கு மேல பறக்கிற பறவைகளை பாருங்க, அது எப்படி ரெக்கைகளை விரிச்சு கொண்டு கீழே புலாம வானத்துல அப்படியே நிக்குது, இந்த பேலன்ஸ் பண்ணினது யாரு? இதெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். ஒரு இரும்பு எப்படிப்பா பறக்குது வானத்துல? இரும்பு கொடை வானத்துல பறக்கலுமா? எங்கட அறிவு என்ன சொல்லணும்? அப்படியே பணிய விழுந்துடணும். தண்ணிக்குள்ள தொன் கணக்கான இரும்புகளை சுமந்து வருகிறது ஒரு கப்பல். அப்ப இரும்பு கீழே தண்ணிக்க போயிடணுமே, அதானே அறிவு. பஞ்சு மாறி மிதக்கிறது தானே மேல நிக்கணும். எப்படி இரும்பு மேல மிதந்து தண்ணியில வருகுது, நீங்க இதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்டா. அறிவை அல்லாஹ் தூண்டுறான். படியுங்க, சிந்தியுங்க, இதெல்லாம் நீங்க தேடுங்க. இந்த அறிவைத்தான் படிக்கணும். அப்ப மூமின்கள் என்ன செய்வாங்கண்டா, இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது, இரவு பகல் மாறி மாறி வாரது, இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இது எல்லாம் யா அல்லாஹ் நீ சும்மா வீணா படைச்சல யா அல்லாஹ். அப்படி இன்னைக்கு டாக்டர்ஸ் மாதிரி இஸ்லாத்துக்கு வாரதுக்கு என்ன காரணம்? மாரிஸ் புக்கைல் என்றவர் எதை ஆய்வு செஞ்சாரு? மொரிஸ் புக்கைலும்பாங்க அவரு. இவர் கரு எப்படி வயிற்றுக்குள்ள உருவாகுதுன்றதை தான் ஆய்வு செஞ்சாரு. கரு ஃபர்ஸ்ட் ஒரு உயிரணுவாக தாயிட கர்ப்பப்பைக்குள்ள போய் தாயிட சினை முட்டையோட சேர்ந்து, சினை முட்டை அப்படியே ஓடி போய் கர்ப்பப்பையில ஒட்டி கொண்டு, அந்த கர்ப்பப்பையில ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி இப்படி மிதந்து அது வளர்ந்து சதையா ஒட்டி, அந்த சதை தண்ட தாயிட தொப்புள் கொடியோட ஒரு கொடி நரம்பு போய் ஜாயிண்ட் ஆகி, அதுல இருந்து அது சதையாகி, அது ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட், உயிர் துடிச்சு 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 சதையாகி, பிறகு அது அப்படியே ஒரு தலை மட்டும் மற்ற வால் மாறி பிறகு கையும் காலும் வைக்கப்பட்டு, கண் காது வாய் மூக்கு உறுப்பு ஆனா பெண்ணாண்ட உறுப்பெல்லாம் வைக்கப்பட்டு, அந்த சதைகளுக்குள்ள எலும்புகளை கொண்டாந்து வச்சு, எலும்பு சதைகளோட ஒரு உருவத்தை படைச்சு, பிறகு அதுக்குள்ள உசுறு எப்படி அந்த பிள்ளை ஸ்டேஜ் வந்துச்சு இப்படின்னு குர்ஆன் சூரத்துல் முஃமினூன்ல பேசுது. சூரா முஃமினூன்ல பேசுது. இதை ஆய்வு செஞ்சாரு மொரிஸ் புக்கைல் அப்படின்றவர். ஆய்வு செஞ்சுட்டு சொன்னாரு, குர்ஆன்ன்றது முகம்மது நபியால சொல்லப்படல. இன்றைக்கு இந்த விஞ்ஞானமே இந்த ஆய்வு இப்பதான் கண்டுபிடிச்சு பிரமிச்சு போய் நிக்கிறோம். எப்படிரா அப்படின்ட்டு அது என்னென்ன ஸ்டேஜ்ல இந்த குழந்தை உருவாகுதுன்றத எந்த அறிவும் இல்லாத ஒரு காலத்துல எழுத படிச்சு தெரியாத முகம்மது சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்றாரு. அப்ப இந்த கல்வி இருக்குதானே,
இதனாலதான் இந்த படிச்சவங்க, குர்ஆனை படிக்கிறவங்க, ஆய்வு செய்யறவங்க இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு காரணம். படிச்சவன் அதை விளங்கித்தான் வாரான். அப்ப அறிவு, பிரயோசனமான அறிவு என்னண்டா, இதையெல்லாம் நாங்க படிச்சு நாங்க ஒரு PhD அளவுக்கு முடிச்சு எங்கள்கிட்ட இந்த ஆன்மீக ரீதியான வறுமை இருந்துச்சுண்டா அந்த வறுமை பிரயோசனமான கல்வி இல்லை. ஆன்மீக ரீதியான அறிவுன்றதோட தான் உலகத்து அறிவு இருக்கணும். அந்த சயின்டிஸ்டோ, அந்த டாக்டரோ, அந்த அறிவியலை படிச்சவனோ குர்ஆன் ஒரு வசனத்தை படிச்சு இஸ்லாத்துக்கு வந்தான், நிச்சயமா அவன் நம்மளை விட அறிவாளியா இருப்பான். ஏண்டா அவனுக்கு உலக நாலேஜும் இருக்கும், இதை பத்தின நாலேஜும் இருக்கும். எனவே அவன் தான் அறிவாளி, அவன் தான் கல்வியாளன். அவங்க தான் அல்லாஹ்வை பயப்படுவாங்க. சும்மா அன்னைக்கு இருக்கிற முஸ்லீம் எல்லாம் அறிவாளின்ட்டு தொப்பிய திலப்பாய போட்டவன், நம்மளை மாதிரி படிச்சவன், குர்ஆனை மட்டும் படிச்சவன் அல்லாஹ் பயந்துகிறானா? அறிஞர்கள் தான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள்டா அதை பத்தின நாலேஜ் உள்ளவன் தான் சிந்திக்கிறதுனால பயப்படுவான். அப்ப நாங்க கேட்க வேண்டியது, எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது பயனுள்ள கல்வி. நாங்க என்னத்தை கேட்கிறோம் அல்லாஹ் கிட்ட? ஃபர்ஸ்ட் குர்ஆன் மக்தப் மதரசாக்கு போன உடனே ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா அப்படித்தான் கேட்கிறான், அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. இதோட அர்த்தம் என்ன? ரப்பி என்னுடைய இறைவா, ஜித்னி எனக்கு அதிகப்படுத்து, இல்மா அறிவை, எனக்கு அறிவு அதிகப்படுத்து யா அல்லாஹ், வர்சுக்னி எனக்கு தா, ஃபஹ்மா அதுல விளக்கத்தை தா. அறிவையும் தா, விளக்கத்தையும் தா. அறிவு மட்டும் இருக்குது, விளக்கம் இல்லை. அறிவும் வேணும், விளக்கமும் வேணும். இந்த ரெண்டையும் நாங்க கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. இதுதான் பிரயோசனமான கல்வி. எனவே பிள்ளைகளுக்கு நாங்க எப்பவும் படிச்சு கொடுக்கிற விஷயங்கள் அறிவு, உலகத்து அறிவு மட்டும் இல்லை, அதே நேரம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக அறிவும் கொடுக்கப்படணும். எங்கட சமூகத்துல நிறைய பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, இஸ்லாத்தை பத்தி தெரியும். படிச்சவங்க லோயர்ஸ் இருக்கிறாங்க. கேபினெட்ல பேசப்பட்ட முஸ்லிம் லோ சம்பந்தமாக பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. திருமணம் சம்பந்தமாக முஸ்லிம்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பெண் பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்தது சம்பந்தமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, சிறு பிள்ளைகளை இந்த முஸ்லிம்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க, சின்ன வயசுல 12-13 வயசுல முடிக்கிறாங்கன்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இது சரி பிள்ளைகளை தாண்டி எங்கட மார்க்கத்தில நிலைப்பாடு இதுதான் என்று அதுக்கு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ற நாலேஜ் இல்லை யாருக்கு. அப்ப என்னண்டா, படிப்பு இருக்குது, தேவையான படிப்பு இல்லை. படிப்பு லோயர் படிச்சவரு அப்படின்றாங்க, அந்த லோயருக்கு தெரியாது இஸ்லாத்துல சட்டத்திட்டம். அப்ப எது பிரயோசனமான அறிவுன்றத உலகத்துல நாங்க உலகத்து கல்வியை வச்சு தீர்மானிக்க கூடாது. உலகத்து கல்வி பிரயோசனம், அந்த உலகத்து கல்வியோட சேர்த்த ஆன்மீக அறிவு தான் ஆக பிரயோசனம். இதை கவனத்துல வச்சுக்கொள்ளணும். அதைத்தான் நாம எங்களோட பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டா, உலகத்து கல்வியும் மார்க்க கல்வியும் இருக்கிற பிள்ளைதான் இந்த உலகத்துல அந்த கல்வியால பயனடையும். அந்த பிள்ளைதான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும். அந்த பிள்ளைதான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும். அல்லாஹ் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்ற கட்டளை என்னன்னா, நீங்க உங்களோட உம்மா அப்பாவுக்கு துஆ செய்யுங்க. நீங்க உங்களோட உம்மா அப்பாவுக்கு எப்படி உங்களோட உம்மா அப்பா இறக்கம் காட்டினாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ்விடத்துல நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க உங்களோட உம்மா அப்பாக்கு என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு புள்ள தண்ட தாய்க்கு தகப்பனுக்கு துஆ செய்யணுமா இருந்தா அந்த பிள்ளைக்கு துஆ செய்ய தெரியணுமா இல்லையா? என்ன துஆ செய்யற பிள்ளை என்றது தெரியணுமா இல்லையா? மௌத்தா போன உம்மாவுக்கோ வாப்பாவுக்கோ இப்ப நான் ஏண்ட உம்மா வாப்பாவுக்கு துஆ செய்யறேன்டா, எந்த உம்மாவுக்கு போய் நின்று நான் என்ன துஆ செய்யறேன்? நான் எனக்கு தெரியணுமே, எப்படி துஆ செய்யணும்னு தெரியணுமே, கேட்க வேண்டிய துஆ என்னன்னு தெரியணுமே. தெரியாம என் பிள்ளைக்கு தொழுகையும் இல்ல துப்புரவும் தெரியாதுண்டா, அவன் ரோட்ல நிப்பான், எவனோ வந்து தொழுதுட்டு போவான். அப்ப துஆ செய்யற பிள்ளைகளை எப்படி உருவாக்குற? நாங்க கபருக்கும் மறுமைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வார விஷயம் ஒண்ணு, நீங்க செய்யற நிலையான தான தர்மம், பிரயோசனமான கல்வி, நீங்க பெத்து வளர்த்து விட்டு போற சாலிகான இல்லை. ரசூலையத்தான் சொன்னாங்க, இந்த 3 தான் நாங்க உலகத்துல சம்பாதிக்கணும். நிலையான தர்மங்கள் செஞ்சு பழகணும், அதே மாதிரி நாம அறிவுள்ள கல்வியை படிச்சணும், அதை எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளை அப்படி உருவாக்கினா தான் அந்த பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யற பிள்ளைகளா மாறும். கல்வியை கொடுத்து வளர்க்கிற பிள்ளைகள் தான் எப்பவுமே வழி தவறாம இருக்கும். அதனால கல்வி என்றது அடிப்படை, எல்லா உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷனுக்கும். குறிப்பாக நாங்க எங்களோட பிள்ளைகளை உலகத்தோட ஆன்மீக கல்வியை சேர்த்து தான் கொடுக்கணும்.
அதான் மிக முக்கியம். எனவே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். பிள்ளைகள் விஷயத்துல நாங்க நிறைய விஷயங்கள் படிக்க இருந்தாலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். தெரிஞ்சு கொண்ட பிள்ளைகளுடைய விஷயத்துல தாயும் தகப்பனும் கண்டிப்பா என்ன செஞ்சு கொள்ளணும், அதை நடைமுறைப்படுத்தணும். அந்த பிள்ளைகளோட உணர்வுகளை மதிக்கணும். பிள்ளைகளுக்கு மத்தியில பாரபட்சம் காட்டக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்துல நாங்க என்றைக்கும் அவங்க எதிர்பார்க்கிற அன்பை கொடுக்கணும். அவர்களோட உளவியல் ரீதியான பாதிப்புக்கான எந்த காரணியா இருந்தாலும் அந்த காரணிகளை கண்டு நாங்க அதுல இருந்து என்ன செய்யணும், பிள்ளைகளை உளவியல் பாதிப்பு ஏற்படாத வகையில நடந்து கொள்ளணும். எனவே இதெல்லாம் நாங்க கண்டுகொண்டு குழந்தை கிடைச்சதுல இருந்து அந்த பிள்ளை மரணிக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லா விவகாரங்களையும் இஸ்லாம் இந்த உலகத்துல படிச்சு தந்திருக்கின்றத கவனத்துல கொண்டு ஆன்மீகத்தோடு எங்களோட பிள்ளைகளை கல்வியை கொடுத்து வளர்க்கிறோம். அதை நாங்க பிரயோசனப்படுத்திக் கொள்றதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லது பாடிக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.